அதுவும் ட்ரை பண்ண நான் ரொம்ப பொறுமையா கேக்குறேன். அது அப்படி இல்லன்னா சொல்லு. நீ அப்படி பண்ற அக்லி அக்லின்னு ஒரு வேர்ட் கொடுக்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் மஞ்சரி அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேருக்குமே செம சண்டை வருது. செம சண்டைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேமில் வந்துட்டு அவங்கள சுற்றி ஒரு பபிள் மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை ஒருத்தர் இன்னொருத்தரோட ஃபோட்டோஸை எடுக்கணும் அப்படின்ட்டு தான் கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி கண்ணை காமிச்சிட்டு வந்து எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக அதை அப்படி சொன்னாங்க அப்படின்றது சுத்தமாக புரியலை. பட் ஆனால் வந்துட்டு பவித்ராவோட புரியுதல் அப்படி தான் இருக்குது. மஞ்சரி வந்துட்டு இன்னொருத்தவங்க கூட வந்துட்டு கண்ணை காமிச்சிட்டு வந்து என்னோட தான் பர்பஸ்ஃபுல்லாக எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த கேமே வந்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் எடுக்குது தான், இன்னொருத்தர் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணி வந்தால் கண்டிப்பாக அந்த கேமே விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பவித்ரா கடுப்பாகிறாங்க. நான் பார்த்தேன், நீ கண்ணடிச்சதை பார்த்தேன், அதனால தான் நான் கேட்டேன், அது முடியாதுன்னா முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதை விட்டு எதுக்காக இப்படி கத்துற அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. ஆனால் ப்ரோமோவை பார்த்த நமக்கு பயங்கரமாக வந்துட்டு பவித்ரா தான் கத்தா மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு மஞ்சரி பொறுமை இழக்கிறாங்க. எப்பா நீ பேசுறதே வந்துட்டு எனக்கு பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு செம்ம கோவம் வருது, இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால பவித்ரா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இதுதான் ரெண்டாவது ப்ரோமோ. ஸோ பவித்ரா இப்போலாம் வந்து நல்லா ஆடிக்கு தான் இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றது அந்த கேமை விளையாடும் போது அதை லைவ்ல போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். உண்மையிலே வந்துட்டு யாரு கூடயாவது மஞ்சரி கண்ணை காமிச்சு தான் அந்த கேமை ஆடினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருடைய சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் தான் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அதனால் லைட்டாக எனக்குமே டவுட் வருது, ஒருவேளை வந்துட்டு மஞ்சரி விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு கண்ணை காமிச்சு பவித்ராவை பர்பஸ்ஃபுல்லாக எடுத்தாரோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ தான் வருது. பட் ஆனால் எதையுமே வந்துட்டு நம்ம சும்மா அப்புறமா பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேமை 24/7 பார்த்ததுக்கு அப்புறமா தான் மஞ்சரி பண்ணது சரியா இல்லைனா வந்துட்டு பவித்ரா வந்துட்டு மஞ்சரியை கேட்குற கேள்வி கரெக்டாக அப்படின்றதே நமக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இதில் இன்னொன்றும் இருக்குங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு பெருசாகிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா புதுசாக டாஸ்க் கொடுத்துருக்காங்க. காலையில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்னோபால் மாதிரி ஒன்று கொடுக்க வச்சிருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தன்னை சுற்றி ஒரு பபிள் டேப் மாதிரி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க ஃபோட்டோ வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இன்னும் 4 டாஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வலோடு இருந்து வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது மேபி விஷால் அப்படின்னா ரயனா இருக்கலாம். ஸ்கோர் போர்டு வந்துட்டு காமிச்சாங்க, பட் நான் அதை வந்துட்டு சரியாக பார்க்கல. இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை ஜெயிக்கிறதுக்கு எல்லாருமே அவங்களோட சுயரூபத்தை கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பயங்கரமாக கோவப்பட்டு அழுதுடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன பவித்ரா இப்போது செம்மையாக கோவப்பட்டு கத்துறாங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. மஞ்சரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கேம்னு வந்துட்டா பயங்கரமாக வந்துட்டு இறங்கி விளையாடுறாங்க. கேம் இல்லாத சமயத்தில் ரொம்ப நார்மலாகவே வந்துட்டு அதை மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தாங்க. கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே இருக்க 10 பேருடைய உண்மையான முகமும் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட ரொம்ப ஈஸியாகவும் சொல்லட்டுமா, அதாவது முத்துக்குமரனுக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சுங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக முத்துக்குமாரனுடைய ஹேட்டர்ஸும் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.